Hello friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஜெய் ஆஸ்பிரன்ட்ஸ் நீங்க. சோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல பர்டிகுலரா ஜான் எக்ஸாம்ஸ் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் 22nd இருந்து ஜான் 30th வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி 2 கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்னா எஸ்பெஷலி 2 வருஷமா அந்த ஜெய் மெயின்ஸ் கோர்ஸும் படிச்சிருந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதுற கேண்டிடேட். இன்னொரு கேண்டிடேட் யாரு அப்படின்னா நான் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம ப்ராப்பராக படிக்கல, ஆனாலும் எக்ஸாம்ஸ் எழுதலாம், எழுதி தான் பார்க்கலாமே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த 2 கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க. இந்த 2 கேண்டிடேட்ஸில் எஸ்பெஷலி எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இது ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அப்படின்னே சொல்லாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ மார்க்ஸ் இருந்தாவே இவ்வளோ பர்சன்டேஜ் வரும்போது அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்கிற நிறைய அவேர்னஸே இல்லைங்க. அதனால நம்ம இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்பெஷலி இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இப்போ ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு 2 மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூஜ் காம்படிஷன்ஸ். என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2022ல் உங்களுக்கு 7 lakhs பீப்புள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2023ல் 8 lakhs பீப்புள்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2024ல் 11 lakh பீப்புள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நியர்லி 2025ல் உங்களுக்கு 13.8 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமுமே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது சரிங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2வது மேஜர் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின் பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஷின் பேட்டர்ன் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட் பியில் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷனல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷனல்ஸ்னால் என்ன அப்படின்னா 10 questions 5 questions எழுதினா போதும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த ஆப்ஷன்ஸை எடுத்துட்டாங்க. அதாவது 5 questions தான் கொடுப்போம், அந்த 5 questionஸையும் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதான் க்ரைட்டீரியா. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் வந்து குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களோட மார்க்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதும் பொழுது எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், எப்படி வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பர்டிகுலராக எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அதை பொறுத்தும் கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்தும் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் வேரி ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் மினிட் டிப்ஸாக நம்ம வந்து இவ்வளோ மார்க்ஸ் இருந்தாவே பர்டிகுலராக உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வரும். அட்லீஸ்ட் அவ்வளோ பர்சன்டேஜ் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா ஜெய் அட்வான்ஸுக்கு மினிமம் பர்சன்டேஜ் என்ன அந்த பர்சன்டேஜாச்சும் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து 99% உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 71 மார்க்ஸுங்கிறது என்னன்னா கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்தது. ஸோ கொஸ்டின் பேப்பர் சப்போஸ் ஃபிசிக்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 71 மார்க்ஸ் எடுத்தாவே உங்களுக்கு 99% வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் ஈஸியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 91%க்கு மேக்ஸிமம் நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு 99% வரும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வரும், அதே மாதிரி மேக்ஸுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் நம்ம அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி இவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா 99% வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 71 மார்க்ஸ் வந்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 21 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்போ 21 கொஸ்டின்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி ஒரு 20 கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஒரு 2 கொஸ்டின் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்போஸ் கரெக்ஷன்ஸ் வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் நெக்லெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த 25 கொஸ்டின்ஸில்
1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சுனாலும் உங்களுக்கு மினிமம் வந்து 91 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 17 கொஸ்டின்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 58 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி 24 கொஸ்டின்ஸ் இல்லாட்டி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இன்கரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 85 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ மினிமம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ மார்க்ஸ் வரும். இவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 99% வரும் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லைப்பா என்னால் இவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது, இல்லை நான் வந்து 95%க்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ 95%க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபிசிக்ஸ் வந்து கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா 46 மார்க்ஸ் இருந்தாவே கண்டிப்பாக 95% வரும். அதே மாதிரி கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 74 மார்க்ஸ் இருந்தாவே 95% வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, மார்க்ஸ் இவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். அப்போ 14 கொஸ்டின்ஸ், அப்போ 14 கொஸ்டின்ஸில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 46 மார்க்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுக்கும்போதும் ஒரு 2 கொஷின்ஸ் வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 95% வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைப்பா என்னால் வந்து 99% என்னால் எடுக்க முடியாது, 95% என்னால் எடுக்க முடியாது. என்ன காரணம்னா நான் இப்போ தான் வந்து ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன், இதை பற்றி ஓரளவுக்கு ஐடியாஸ் தான் இருக்கே ஒழிய இதுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக நான் படிக்கலை, நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஏதாவது லாஸ்ட் மினிட் டிப்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜெஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்ச வாட்டி அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஜெஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆவீங்க. சப்போஸ் என்னால் இப்போ 99% இல்லை 95% என்னால் எடுக்க முடியல அப்படின்னா ஜெஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு உண்டான பர்சன்டேஜாச்சும் நீங்கள்